மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்க இருக்கக்கூடிய அந்த பெயர்ச்சிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது? ஏதாவது ஒரு உறவு வரும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்ட்ரோல சொல்லியிருந்தீங்க. சோ என்ன உறவு வரப்போகுது? நிச்சயமாக இந்த மேச ராசி அன்பர்கள் பொதுவாக 4ஆம் இடம். இதுல இந்த ராசிகளுக்கு முதல்ல சொந்த பந்தங்கள் உறவுகள்ல நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, வேணாங்க பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நண்பர்கள் ரீதியாக இந்த ராசி நண்பர்களுக்காக பாசத்துக்காக ஏங்க ராசிங்க. உறவுகள் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் ரீதியாக சொந்த பந்தத்துக்கு மாறி மாறி பண்ண மாதிரி நண்பர்களை மாமா மச்சான். இப்போ கணவன் மனைவியாக ஒரு இடத்துக்கு போய் இன்ப சுற்றுலாக்கு என்னன்னு பார்ப்போம், வெளியே போயிட்டு வருவோம், ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு போகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது, அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்துல மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா, இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ சோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்க இருக்கக்கூடிய அந்த பெயர்ச்சிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது? ஏதாவது ஒரு உறவு வரும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்ட்ரோல சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன உறவு வரப்போகுது? நிச்சயமாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாக 4ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற. 4ஆம் இடம்னா உறவுகள், சொந்த பந்தங்கள், அந்த அம்சம் உண்டு. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ காதல் சம்பந்தப்பட்டது. முதல்ல இந்த ராசிகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் வருது. அதில்
தாய் வழி உறவுகள், பிரிந்த உறவுகள் வரப்போகுது. அப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் என்ற ஒரு விஷயம் வரப்போகுது. ரொம்ப நாளாக முன்னாடி சார் ஒருத்தர் பார்த்தோம், திடீர்னு இப்போ ஃபோன் கால் வரும், திடீர்னு ஒரு இமெயில் வரும், என்னடா அது அப்படின்னு. ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும், இத்தனை நாளாக இங்கே இருந்தாங்க. அப்போ தவறவிட்ட உறவுகள் எல்லாம் ரீயூனியன் ஆகும் காலகட்டம் வருது. இப்போ பேட்சப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த ராசிகளுக்கு முதல்ல சொந்த பந்தங்கள் உறவுகளில் நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, வேணாங்க பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அந்த உறவுகள் ரத்த சம்மந்தப்பட்டவர்களும் ஒன்று சேர வாய்ப்புகள் வருகிற காலகட்டம் வந்தனால ஃபர்ஸ்ட் இது பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது இவங்களுக்கு கணவன் மனைவி ரீதியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரிவினை ஏற்பட்டு வாழ்க்கையில் கசப்புகள் இருந்து சேர்ந்து இப்போ தான் சார் வாழ்ந்தோம், ஆனால் விரக்தி மனப்பான்மையாக இருக்குது. இது கேள்விகள் இந்த காலகட்டத்தில் இதாக இருக்குது. அப்போ இந்த உறவுகள் பிரிஞ்சாங்களே அவங்கெல்லாம் ரீயூனியன் ஆகா சரி சேர்ந்து பார்க்கலாம், பழசை விடுவோம் புதுசாக பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த உறவுகள் மீண்டும் பேச்சப் ஆக சூழ்நிலை வந்திருக்கு பாருங்கள். இது பெஸ்ட்டாக இருக்குது. நண்பர்கள் ரீதியாக இந்த ராசி நண்பர்களுக்காக பாசத்துக்காக ஏங்க ராசிங்க. உறவுகள் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் ரீதியாக சொந்த பந்தத்துக்கு மாறி மாறி பண்ண மாதிரி நண்பர்களை மாமா மச்சான் சொந்தக்காரங்க மாதிரி பழகி இருக்கும். என்ன இருக்குன்னா இவங்ககிட்ட நிறைய பெனிஃபிட் அனுபவிச்சிருப்பாங்க. இவங்களை ஏணியாக பயன்படுத்தி ஏறிய பல பேர், தள்ளி விட்டது பல பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா அவங்கெல்லாம் மீண்டு உனக்கு இப்படி பண்ணிட்டேனே ஒரு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் திரும்பி இப்பொழுது சரியாகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அப்போ இந்த மேசராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு நிறைய உறவுகளை சேர்க்க போகிறீங்க. அது ஆண் பெண் பாலினத்துக்கு அப்பாற்பட்டு அனைத்து உறவுகளும் வர மாதிரி இருக்கு. சூப்பர். உறவுகளை சேர்க்க போறீங்க அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் தான். நிறைய பேர் கலகலன்னு இருந்தால் தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு சில மேஷராசி நேயர்கள் சார் இப்போ திருமண வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 50 வயசுல கூட விவாகரத்து கேட்கக்கூடிய சூழல் வந்து இருக்க தான் இருக்கு. நீங்களே உங்களோட நிறைய கிளைண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ சேரக்கூடிய நேரம் இருக்கா? நிச்சயமாக. இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உறவுகளில் கிரகப்பயிற்சிக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மை இல்லை சார், பையன் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், ஏதோ பேயிங் கெஸ்ட் மாதிரி ஹாஸ்டல் தங்குற மாதிரி இருக்குது. இது சொன்னது பல பேர். ஆண் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, இவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க, ஏதோ வர்றோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் குழந்தைக்காக வாழ்க்கை ஓடுது. அந்த ஒரு அன்யூனியமும் ஒரு பாசமும் விட்டு கொடுத்தலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற நேரம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில்னா உறவுகள் வலுப்படுத்தக்கூடியது, உட்காந்து பேசுறது, ஒரு இன்பச் சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டம். இப்போ கணவன் மனைவியாக ஒரு இடத்துக்கு போய் இன்பச் சுற்றுலாக்கு என்னென்னு பார்ப்போம், வெளியே போயிட்டு வருவோம், ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு போகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இதே நல்ல நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா வேலை செய்கிற இடத்துல இந்த ராசிக்கு உழைப்புக்கு தகுந்த மரியாதை இல்லாமல் கூட சுற்றி இருந்த உறவுகள் எல்லாமே இவரை டம்மி செய்ய முயற்சி செய்தார்கள். அதெல்லாம் மேலதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாது, டாமினேட் பண்ணணும், அவங்கள்ட்ட குறைகளாகவே சொல்லிட்டு மேசராசிக்காரங்க நிறைகள் நிறைய இருக்கும், மேசராசி குறைகளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க மேலதிகாரிகள் எல்லாருமே. அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ பார்க்கலாம் அப்படின்னு அந்த குறைகள் எல்லாம் நீங்கி ரீயூனியன் ஆகி 2 விஷயம் நடக்கும். ஒன்று அந்த குறைகள் நீங்கி இவங்க அந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிடுவாங்க, இல்லைன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு மாறிடுவாங்க, அந்த இடத்த விட்டே வெளியே வந்துடுவாங்க. அப்போ இந்த உறவுகளில் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் நிச்சயமாக மாறுது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, புது கிளைண்ட் இப்போ தான் வருவாங்க. இப்போ என்ன ஆகுனா இத்தனை நாளாக இவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது கிளைண்ட்டு முக்கியம், அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஃபேமிலி மாதிரி பழகுவாங்க வந்து அந்த மாதிரி. இப்போ பிஸ்னஸ் பண்ணுற ரொம்ப நாளாக வந்தவங்க கொஞ்சம் ஏன் குறைஞ்சிட்டே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா இவங்களை மாடர்னைஸ்ட் பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு இந்த மேசராசி ஒன்று புரிஞ்சுக்கணும், இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வெள்ளி விளக்கு, அது விளக்கு தீபம் போட்டே ஆகணும். அது வெள்ளி விளக்கு போடாத வரைக்கும் இந்த ராசிக்கு சிறப்பாகாது. வெள்ளி விளக்குல வந்து இவங்க தீபம் ஏற்றணும். ஏன்னா 2ஆம் இடம் தான் சுக்கிரன், 7ஆம் இடம் சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணணுங்க. இந்த ராசிக்கு சொல்லுவேன் நான் நிறைய பேருக்கு பரிகாரம் கொடுப்பேன் சார், தாமரை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க, தாமரை தண்டு தீபம் போடுங்கம்பேன். இவங்களாம் எதுக்கு அப்படிம்பாங்க, ஏன்னா இது வெப்ப ராசி, அப்போ நெருப்பு தான். இந்த ராசியில் சனி என்ற ஒரு கிரகம் நீச்சமாகுது, லாபாதிபதி இயற்கையாக நீச்சமாறாரு. அப்போ இந்த எண்ணெயும், அதாவது எண்ணெய் தீபம் இல்லை நெய் விளக்கு இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணாதாங்க லாபம் இயற்கையாகவே வரும். இப்போ இந்த ராசி அதை நம்ம விளக்கு சுடரை விட்டு எதுவும் தூண்டுகோல் தேவை மாதிரி அதை ஆக்டிவேட் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. இது ஒரு விஷயம். அப்போ சொந்த பந்தத்தில் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இளைய சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரம் இருக்காங்க, ஆனால் தன்னோட வளர்ச்சி அங்கே பேச முடியாமல், அதோட வளர்ச்சி இங்கே பேச முடியாமல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இதாக இருக்குது. இது எதுக்காக இந்த பிரச்சனை வருதுன்னா பூர்வீக சொத்துன்னு. பூர்வீக சொத்தை மையமாக வச்சுக்கிட்டு என்ன நடந்துருச்சுன்னா
உறவுகளை கன்டினியூ பண்ணலாமா, ஷேர் அதிகமாக போயிடுமா, இது மாதிரி பெண்களுக்கு நகை கொடுக்குறதா, இது மாதிரி பல இது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டத்தில் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர உங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்குது. அப்போ உட்காந்து பேசி என்ன ஷேரோ எடுத்துக்கோங்க. ஆனால் சொத்துக்காக உறவை இழந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது செவ்வாய் ரத்தக்காரகன். உறவுகள் இல்லை என்றால் இந்த ராசிக்கு விரக்தி மனப்பான்மை வந்துடும், பயம் வந்துடும். அதாவது இருந்தும் இல்லாமல் வாழ்கிற ராசியாக இந்த ராசி இருந்துடக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமா சார். உறவுகளோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இத்தனை கிரக சேர்க்கைகள், இத்தனை கிரக பயிற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி என்னென்ன தீபம் ஏற்றினா, அதுவும் எப்படி ஏற்றினா என்ன பலன் அப்படின்னு சார் இன்னைக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு சொன்னாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். நல்ல ஒரு பலனையும் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டயே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.